இவன் சொல்றத கேக்கும்போது இவதான் நாகராணியா இருக்குமோங்கிற எண்ணம் அதிகமாகுதே. பார்க்கலாம். இப்ப அத செஞ்சுகிட்டு இருக்கிறது எந்த இடத்துலன்னு? அது தக்ஷக வனத்துலமா. நாகமணி விஷயத்துல வெற்றி கிடைக்கும் கூடவே ஒரு ஏமாற்றவும் காத்திருக்கு மகளே. இல்ல, எனக்கு துளசி டீ வேண்டாம். அட, அப்படி சொன்னா எப்படி? இந்த கிளைமேட்டுக்கு அதை குடிச்சா ரொம்ப பிரமாதமா இருக்கும். நீங்க அதை குடிச்சே ஆகணும். அத்தோ வேண்டான்னு சொல்றேன்ல. இங்க துளசி டீ ரொம்பவே ஃபேமஸ் அமர்த்தா. வேற ஊர்ல இருந்தெல்லாம் ஜனங்க வந்து இங்க குடிச்சிட்டு போறாங்க. நீங்க இன்னைக்கு வேண்டான்னு சொல்லவே முடியாது. அத்தா வேண்டான்னு சொல்றேன்ல, ஏன் என்ன வற்புறுத்துறீங்க? நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க, இந்த இடத்தை விட்டு நான் எஞ்சி போயிடுவேன். ச்சே, நீங்களே குடிச்சுக்கோங்க. ஏங்க அமிர்தா, ராகேஷ் ஒரு நிமிஷம். ஏங்க அமிர்தா, ஏங்க நில்லுங்க. உங்களுக்கு துளசி ஒத்துக்காதுன்னு ராகேஷ்க்கு எப்படிங்க தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எங்கேயும் வரமாட்டேன், இங்கே இருக்கேன். சரி விடுங்க. ராகேஷ் கிட்ட ஏதாவது சொல்லி நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க இப்படி கோச்சுக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் அதை ஆர்டர் பண்றேன். முதல்ல போக வேண்டிய இடத்துக்கு நம்ம சீக்கிரம் கிளம்பலாம். ஏதோ சாமி ஊர்வலம் மாதிரி அங்கங்க நிறுத்தினா நாம எப்ப போய் சேர்றதா? எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. ஐயோ, நான் அந்த இடத்துல சொல்லலைங்க. நான் அது பேசாதீங்க. சீக்கிரமா கிளம்புற வழிய பாருங்க. இருட்டுறதுக்கு முன்னாடி நாம அங்க போய் சேர்ந்தாகணும். ஓகே மேடம். அவங்க இப்படி ஓடி வந்துட்டாங்க. அவங்களுக்கு துளசினா கொஞ்சம் அலர்ஜி. உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அன்னைக்கு பூஜையில கூட அதான் விஷயம். சரி போலாமா? துளசின்னா ஒத்துக்காதா? அப்படின்னா இவ இல்ல. காலையிலேருந்து நடந்துகிட்டு இருக்கிற எல்லா சம்பவங்களும் இவதான் நாகராணிங்கிற என்னுடைய சந்தேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கு. இருக்கட்டும். மன்னிச்சிருங்க அமிர்தா, உங்களுக்கு துளசி ஒத்துக்காதாமே. அர்ஜுன் இப்பதான் சொன்னான். ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு ஒத்துக்காது. மனுஷங்கனால இதெல்லாம் சகஜம் தானே. சாரி, கிளம்பலாமா? ருத்ரா, விஷ்ணு, உங்க 2 பேர்கிட்டயும் நான் முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டாகணும். அதுக்கு சரியான உண்மையான பதில நீங்க சொல்லுவீங்கன்னு நான் மனசார முழுமையா நம்புறேன். கேளுங்க பாபா, இது வரைக்கும் நாங்க உங்ககிட்ட எதையுமே மறைச்சதில்ல. அதை கேட்கறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் ருத்ரா. நான் இப்போ உங்ககிட்ட கேட்க போற கேள்வி என்னன்னா, நாகமணியை பத்தி கேட்க போறேன். பாபா, நாகமணி பத்தினதா? அது எங்க கிட்டயா? ஆமா, நாகமணி யார்கிட்ட எங்க இருக்குங்கிறத பத்தி உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா? என்ன பாபா இப்படி ஒரு கேள்வியை கேக்குறீங்க? அது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தானே நான் உங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். வீண் பேச்சு வேண்டாம் ருத்ரா. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதை மட்டும் சொல்லுங்க. எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். இனிமே பல விசித்திரங்கள் நடக்க ஆரம்பிக்க போகுது. யூகிக்க முடியாத அளவுக்கு சம்பவங்கள் நடக்க போகுது. உண்மை என்னன்னு தெரிஞ்சதுன்னா உங்க 2 பேரையும் ஆபத்திலிருந்து காப்பாற்ற முடியும். ஒருவேளை நாகமணியை பத்தி தெரிஞ்சிருந்தோம் நீங்க என்கிட்ட போய் சொல்லியிருந்தா
அதுக்கப்புறம் ஏற்பட போற விளைவுகளுக்கு நீங்க மட்டும்தான் பொறுப்பு. அதனால இப்பவே நான் உங்களை எச்சரிக்கிறேன். பாபா, நானும் அந்த நாளுக்காக தான் காத்திருக்கேன். நாகமணி எங்க இருந்தாலும் சரி, அது எங்க இருக்குன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அது யாரா இருந்தாலும் அவங்கள கொன்னாது நாகமணியை நான் எடுத்துட்டு வருவேன் பாபா. பாராட்டுறேன் ருத்ரா. அது யாரா இருந்தாலும் நீ அந்த காரியத்தை செய்வியா? நிச்சயமா பாபா, சந்தேகமே வேண்டாம். நாகமணிக்கு முன்னாடி எனக்கு எந்த உறவுகளும் பெருசே கிடையாது பாபா. உன்னோட பதில் என்ன விஷ்ணு? உனக்கு கூட நாகமணியை பத்தி தெரியாதா? எந்த காரணம் கொண்டு நாகமணி என்கிட்ட இருக்குங்கிற விஷயத்த யார்கிட்டயும் நான் சொல்லக்கூடாது. என்ன யோசனை விஷ்ணு? நாகமணியை பத்தி உனக்கு என்ன தெரியுமோ அதை என்கிட்ட சொல்லு. சத்தியமா சொல்றேன் பாபா, நாகமணியை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நான் உங்க 2 பேர் வார்த்தையும் நம்புறேன். என்ன இருந்தாலும் நீங்க 2 பேரும் எனக்கு வேண்டப்பட்டவங்க, என்னோட சிஷ்யர்கள். நாகமணியை பத்தி கலந்து பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன். அடுத்ததா என்ன செய்யணும்னு நான் பார்த்துக்கிறேன். ஜெய் மகாகாளி! இல்ல, நடக்கிறது நடக்கட்டும். நாகமணி என்கிட்ட இருக்கிற விஷயம் வெளியே தெரியக்கூடாது. தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அர்ஜுன், அமிர்தா, இதுதான் நம்ம இறங்க வேண்டிய இடம். வாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இவன் போக வேண்டிய இடத்துக்கு நான் அனுப்பியே ஆகணும். அது வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. என்னங்க யோசிக்கிறீங்க? இறங்குங்க. காலையே உட்கார போறீங்க. ரெசெட் வந்தாச்சு. வாங்க. குட் ஈவினிங். அர்ஜுன் அமிர்தான்றது நீங்க தானே? ஆமா சார். மிஸ்டர் விஷ்ணுவும் மிஸ்டர் ருத்ராவும் போன்ல எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டாங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்க உங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரூம்க்கு நான் காஃபி அனுப்புறேன். இங்க சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கு. நிதானமா எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு வரலாம். அப்புறம் நீங்க இங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ராத்திரி இன்னொரு காட்டேஜ்ல ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கோம். வாவ், பாத்தீங்களா அமிர்தா? அப்பாவும் சித்தப்பாவும் நமக்காக என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு. அவங்களோட எண்ணங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன? உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, நமக்காக இவ்ளோ ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்களே, அவங்களோட நல்ல மனசை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்ல வந்தேன். ஓ, அப்படி வரீங்களா? பரவாயில்லையே. வந்த கொஞ்ச நாளே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் பத்தியும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நான் என்னைக்கோ புரிஞ்சுக்கிட்டேன் அர்ஜுன். சரி, எங்க ரூம் எந்த பக்கம்? உங்க பேர்ல மொத்தம் 2 ரூம் புக் ஆயிருக்கு. ஒன்னு அர்ஜுன் பேர்ல இருக்கு, இன்னொன்னு ராகேஷ் பேர்ல. ரூம் நம்பர் 8 and 10. இந்தாங்க கீ. லக்கேஜ் நான் ரூம்க்கு அனுப்பி வைக்கிறேன். ஏ மகேஷ். ராகேஷ் வாங்க. இல்ல, நீங்க 2 பேரும் போங்க. நான் கார்ல ஒரு பேக்கை மறந்துட்டேன், எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க போங்க. ஓகே. இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா நான் வர மாட்டேன். சரி, நான் கொஞ்சம் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடியே வாங்க.
நீங்க போங்க, நான் வரேன். விஷ்ணு, எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஒன்னும் தெரியாத மாதிரி நாடகம் ஆடுறல. இந்த பைரவ முன்னாடி உன் நாடகம் செல்லுபடியாகாது விஷ்ணு. நாகமணிய உங்ககிட்ட இருந்து நான் பறிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உன்னோட கவனத்தை திசை திருப்பணும். என்னோட தந்திரங்களால உன்னோட கவனம் எப்படி திசை திரும்புதுன்னு பாரு. இந்த நிமிஷத்திலிருந்து என் வெற்றி ஆரம்பம், உனக்கு முடிவு ஆரம்பம். ஜெய் மகாகாளி. ஓகே, அது மீட்டிங்கில் செக் பண்ணிக்கலாம். ம், ஓகே ஓகே, பாய். விஷ்ணு, உன் மனச திசை திருப்ப நான் ஒரு தந்திரத்தை உண்டு பண்ணிருக்கேன். என்னோட இந்த சூழ்ச்சி வலையிலிருந்து நீ எப்படி தப்பிக்கிறன்னு நானும் பார்க்கறேன். என்னது இது? நாகமணி ரகசியம் போட்டிருக்கு. இது எப்படி இங்க வந்துருச்சு? யார் போட்டது? யாரா இருந்தா என்ன? இந்த புஸ்தகம் இந்த வீட்டில் யார் கண்ணிலையும் படக்கூடாது. அதுலயும் அம்மா கண்ணில் மட்டும் பற்றுவே கூடாது. முதல்ல இதோ ஒளிச்சு வைக்கணும். அப்புறமா இது என்னன்னு செக் பண்ணா போதும். மொத்தத்துல நான் விரிச்ச வலையில வந்து விழுந்துட்டியா விஷ்ணு? வெற்றி என் பக்கம், வெற்றி என் பக்கம். ஜெய் மகாகாளி. நாகமணிய உங்ககிட்ட இருந்து பறிக்கிற யுத்த தந்திரம் இது விஷ்ணு. இனிமே வெற்றின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது இந்த பைரவனுக்கு மட்டும்தான். ஜெய் மகாகாளி. வாவ், பாத்தீங்களா அமிர்தா? அப்பாவும் சித்தப்பாவும் நமக்காக எத்தனை ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்கன்னு. பரவாயில்ல, அழகான இடத்துல தான் நீ சாக போற. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணவங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கணும். பாருங்க, பிங்க் கலரை எவ்வளவு அழகா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு. எல்லா இடத்துலயும் ரெட் ரோஸ். இந்த ரெட் ரோஸ காதல் சின்னம்னு சொல்லும். என்ன வேணா சொல்லுங்க அமிர்தா, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ரோஜா பூ தான். இந்த ரோஜா பூ முன்னாடி எந்த ரோஜா பூவா இருந்தாலும் வேஸ்ட் தான், விடுங்க. சிகப்பு ரோஜாக்கு முள் இருக்கும்னு மறந்துடாத. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த ரோஜா கிடையாது, அதுல இருக்கிற முள்ளுடா. என்னங்க அமைதியா இருக்கீங்க? என்னாச்சு? ஓஹோ, வெக்கமா? என்ன தோணுது? என்ன தோணணும்? எனக்கு எதுவும் தோணல. போக போக தோணும், விடுங்க. கல்யாணத்துல அவங்க கூட சேர்த்து வச்ச அந்த 7 அடியும் இன்னைக்கு நான் அவங்க கூட சேர்த்து வைக்கிற எல்லா அடிக்கும் முன்னடியா இருக்கும். அது இந்த நாளுக்காக நான் எத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? நானும் அப்படிதான்டா, இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்படிதான் எல்லாரையும் விட்டு தூரமா வந்து, அதாவது யாரும் இல்லாத இடத்துக்கு வந்து நாம் 2 பேரும் வந்து தனியா இருக்கணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் கனவுங்க. இங்க நம்ம 2 பேருக்கு நடுவுல யாரும் வரமாட்டாங்க. ஆமா,
இது என்னுடைய கனவும் கூட. இந்த மாதிரி யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிக்கிட்டு வந்து உங்களை என்ன ஒண்ணுல விடுங்க, உன்னை சித்திரவதை பண்ணி கொல்லணும்னு ஆசை. கைய விடுங்க, நான் போகணும். எங்கெங்க போகணும்? இன்னைக்கு அமாவாசை. அக்கம் பக்கத்துல கூட யாரும் இருக்க மாட்டாங்க. நான் உங்களை விட மாட்டேன். இன்னைக்கு அமாவாசையா? அப்படின்னா நான் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணுமே. இன்னைக்கு நான் எந்த விதமான தவறும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சுட்டா என் சக்திகள் எல்லாம் என்னை விட்டு போயிடும். ஏங்க என்னங்க ஆச்சு? அமாவாசைன்னு சொன்ன உடனே பயந்து போயிட்டீங்களா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க முகத்தை பார்த்தா மோகினி பிசாசோ இல்ல ஏதோ காட்டு பிராணி வந்து உங்களை தூக்கிட்டு போற மாதிரியே நிக்கிறீங்க. அப்படி இல்ல ஒன்னும் ஆகாது. அப்படி ஆக நான் விட மாட்டேன். எங்க அமிர்தா, நீங்க தாங்க என் உயிர். ஒருவேளை உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா என் உயிரை கொடுத்தாவது உங்களை காப்பாத்திய தீர்வங்க. இன்னைக்கு அமாவாசை. அப்படின்னா நான் நாக உருவத்துக்கு மாறியே ஆகணும். ஒருவேளை நான் அப்படி மாறாம விட்டுட்டா என்கிட்ட இருக்கிற சக்திகள் எல்லாம் போயிடும். என்ன பண்றது? என்னாச்சு அமிர்தா, அப்படியே பொம்மை மாதிரி நிக்கிறீங்க? பார்க்கிறதுக்கு தங்க சிலை மாதிரி தான் இருக்கீங்க. இன்னைக்கு என் இதயங்கிற அரண்மனையில நீங்க தான் ராணி. உங்க சேவைக்கு எப்பவும் தயாரா இருக்கிற அடிமனா. இன்னைக்கு அமாவாசை. அமிர்தா உண்மையிலேயே நாகராணியா இருந்தா இன்னைக்கு நாக உருவத்துக்கு மாறியே ஆகும். இந்த விஷயத்தை மட்டும் அவ தவிர்க்கவே முடியாது. அமிர்தா, உன் சுயரூபத்தை நான் பார்க்கக்கூடிய நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. நான் இன்னைக்கு அந்த உண்மையை கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். உங்க அப்பா அம்மா கிட்ட உங்களை நல்லபடியா பாத்துக்குவேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நான் அப்படிதான் பாத்துப்பேன். உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல? அப்படியே வச்சுக்கோங்களேன். இது பாருங்க, இந்த காதல் விஷயத்துல மட்டும் எதுவுமே அதிகம் இல்லை. உங்களுக்கு சேவை பண்ணக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுங்க. ஒரு நிமிஷம். என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? அது இன்னைக்கு அமாவாசைங்க. அதனால என்னங்க? பக்கத்துல தான் பௌர்ணமி நிலா மாதிரி நீங்க இருக்கீங்கல்ல. அப்படி இல்ல,
எல்லாம் தெரிஞ்ச நாமளே அமாவாசை அன்னைக்கு எதுக்காக நம்ம புது வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்? அதனாலதான். அதனால ஒன்றும் இல்லை, நாளைக்கு காலையில சாமிக்கு பூஜையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை.